விளம்பரம் அப்படின்றது ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு இடையில வரும்பொழுது, ஏன் இந்த விளம்பரம் போடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு கவலை ஏற்படுத்திட்டு இருந்தது. சங்கடமா இருந்தது. நாள் போக்குல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதனுடைய கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வந்து நம்முடைய கவனத்த திசை திருப்பக்கூடிய அளவுக்கு விஷுவல் மீடியாலயும் சரி, டிவிலயும் சரி, நீங்க ரேடியோலயும் சரி, பிரிண்ட் மீடியாலயும் சரி, இந்த விளம்பரங்கள் வரும்பொழுது நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த கற்பனை திறனை வந்து ரசிக்க ஆரம்பிச்சு, என்ன அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வாட்டர் ஹீட்டர் விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில எல்லாரும் பார்த்துருப்போம். கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கும். புது பொண்ணு மாப்பிள்ளை. 2 தடவ பேசிக்கிட்டு இருப்பாங்க. 3வது டைம் பார்த்தீங்கன்னா, கையில குழந்தை வந்துரும். இவ்வளவு சீக்கிரமா வந்து அவசரமான உலகம் இது. நம்ம எல்லாருமே வந்து அவசரமா போணும்னு நினைக்கிறோம் நம்ம. பட் இந்த மாரி அவசரமான உலகத்துல எல்லாமே அவசரமா நடக்கணும் அப்டின்னா, இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வாட்டர் ஹீட் பண்ணும்னு சொல்லி இருக்கும். இந்த மாரி ஒரு விளம்பரங்களுடைய கற்பனை திறன் அப்டின்றது நம்மள எல்லாருமே கட்டி போட்டு அத திருப்பி பார்க்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது. இதற்காகவே பார்த்தீங்கன்னா, சிறந்த விளம்பரங்களுக்கான அவார்டுகள் நேஷனல் லெவல்லயும் சரி, மாநில அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, நெறைய விருதுகள்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள என்கரேஜ் பண்றதுக்காக. இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரும் துறையாகவே இருக்கிறது விளம்பரத்துறை அப்டின்றது. இந்த விளம்பரத்துறை நிறுவனங்கள் அப்டின்றதும் அதில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன? புதிய வாய்ப்புகள் என்ன உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தில இன்றைக்கு பேசவிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக என்னிடமுடைய வந்திருக்கிறார் திரு நாச்சியப்பன் அவர்கள். நாச்சியப்பன் அப்படின்றவர் N&D அப்படின்ற கம்யூனிகேஷன்ஸ் விளம்பர ஏஜென்சியினுடைய நிர்வாக இயக்குனர். கிரியேட்டிவ் ஹெட்டாக கடந்த 15 ஆண்டுகளாக இந்த துறையில் நீண்ட அனுபவம் பெற்றவர். நிறைய டிவி ஆடும் சரி, விஷுவல், பிரிண்ட் மீடியாத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் தான் இன்றைய நிகழ்ச்சி நம்ம விருந்தினர்கள் கலந்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகளையும், சந்தேகங்களையும் 42059292 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்நிகழ்ச்சியில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ளலாம். வணக்கம் நாச்சியப்பன் சார். வணக்கம். இப்ப விளம்பரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே அதிகமா ஒர்க் பண்ண விரும்பக்கூடிய ஒரு ஏரியா. நான் வந்து என்ன படிச்சிருந்தாலும் சரி, நானும் இந்த ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்ணணும். நானும் வந்து இந்த மாரி ஒரு வித்தியாசமான எனக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவ செயல்படுத்தி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தயார் பண்ணணும் அப்படின்றத நம்மளாவே முயற்சி செய்வோம். அதுக்கு திருப்பி எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். அந்த நிறுவனங்கள்ல வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். அது படிச்சிருக்கிறது என்ன ஏரியாவா இருந்தாலும் சரி. அந்த மாரியான ஒரு சினிமா, அப்புறம் ஒரு டிவி மீடியா அப்படின்றது, அது விளம்பரம் அப்படின்றது அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி அப்படின்றது. இது எல்லாமே வந்து ஒண்ணுக்கொன்று ஒரு தொடர்பானதா இருக்கும். அதுவே இதுல ஒர்க் பண்றத எல்லாரும் விரும்புவாங்க அது. ஏன்னா இதுல கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி, ஆத்மார்த்தம் அப்படின்றது மத்த எதுலயும் வராது அது. அந்த மாதிரியான ஒரு விளம்பரத்துறை அப்படின்றது இப்போது எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா 2008, 2009ல உலக அளவில் இருந்தக்கூடிய எக்கானமியினுடைய ஸ்லோ டவுன் அப்படின்றதுனால, ரெசெஷன் அப்படின்றதுனால, அந்த துறை அப்படின்றது மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள். அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறுவனங்கள் வந்து அதிகமா வந்து அந்த சமயத்துல செலவழிக்க மாட்டாங்க விளம்பரங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப வேலை கம்மியா இருக்கும். அதனால வருமானமும் கம்மியா கரெக்ட். இருந்திருக்கும். வாய்ப்புகள் குறைவா இருந்திருக்கும். பட் 2010 அப்படின்றது அதெல்லாம் தாண்டி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. நெறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய ப்ராடக்ட்கள் புதுசு புதுசா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த துறையினுடைய வளர்ச்சி அப்படின்றது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இது எத்தனை லட்சம் பேர் இந்த துறையில இருக்காங்க? இன்னும் எத்தனை லட்சம் பேர் இதுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க இதுக்கு? அதாவது இப்போ வர வர ப்ராடக்ட்டு புதுசு புதுசா நெறைய லான்ச் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் மார்க்கெட்டும் இப்போ நல்லா இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்க வரணும்னா அட்வர்டைசிங் இல்லாம அந்த ப்ராடக்ட் வர முடியாது. அதுக்கு கரெக்ட்டான ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, பிராண்டிங் பத்தி இல்லாம வர முடியாது. ஸோ இந்த விஷயம் இப்போ நல்லா இருக்கிறதுனால, ஆப்வியஸ்லி இந்த விளம்பரத் துறைங்கிறது இப்போ நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா இப்போ 2 வருஷமா இது ஒரு க்ரோயிங் ட்ரெண்ட் தான் இது. நல்ல வளர்ச்சி இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, பல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளம்பரம் இல்லாம இருக்க எதுவும் பண்ண முடியாது. ம்ஹ்ம், இதுல ம். வந்து இப்போ ஒரு 15, 16 லட்சம் பேரு டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு 20% மார்க்கெட் குரோத் இருக்குன்னா, ம்ஹ்ம். ஆப்வியஸ்லி இந்த துறையில இருக்க வேலை வாய்ப்பும் ஒரு 20% குரோத் இருக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஸோ இது 20ங்கிறது போன வருஷத்தோட ஒரு டேட்டா. ஆக்சுவலா இந்த வருஷம்லாம் இன்னும் நல்லாவே இருக்கு. நெறைய புது புது வெஞ்சர்ஸும், புது புது ப்ராடக்ட் ஈவன் எஃப்எம்சிஜிலாம் எடுத்தீங்கன்னா, ரூரல் மார்க்கெட் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து. எல்லா கம்பெனியும் வந்து தே வாண்ட் டூ அவங்களோட ப்ராடக்ட்ட ரூரலுக்கு எடுத்துட்டு போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ம்ஹ்ம். ஸோ அப்படி இருக்கையில அது ஒரு புது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இத போய் அந்த ப்ராடக்ட் சென்றடையணும்னா, இதுக்கு ஒரு புது வியூகமும், ஒரு புது விஷயமும் தேவ. அப்போ ஆப்வியஸ்லி இன்னும் அந்த குரோத் ரேட்டு மார்க்கெட்டோட குரோத் ரேட் இல்லாம விளம்பரத் துறையில இன்னும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றேன். அதனால இதோட வளர்ச்சி ஒரு ரொம்ப ஆரோக்கியமா, ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு அது. ஏன்னா நெறைய நகர்ப்புறம் தான் விளம்பரத்துக்கான ஒரு டார்கெட் அப்படின்றது இல்லாம, ம். கிராமங்களை நோக்கி எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட், அது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் சரி, கரெக்ட். மின்சார வசதிகளும் சரி, சாலை வசதிகள்லேருந்து, வீடுகள்லேருந்து அத்தனை வசதிகளுமே சரிமே கிராமத்தை நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதில விளம்பரங்களும் போகுது அப்படின்றது நிச்சயமா வர வர வரவேற்கக்கூடிய விஷயம் அது. ஏன்னா பயன்படுத்தக்கூடியவங்கள், அந்த அன்றாட பயன்படுத்தும் பொருட்கள வந்து பயன்படுத்துறவங்க அதிகமா இருக்கிறவங்க ரூரல்ல தான்.
ஆமா. டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்னைக்கு ரூரல்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆக்சுவலா ம்ஹ்ம். முன்னால இருந்ததோட இப்ப வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால, பையிங் பவர் வந்து என்னதான் நம்ம அர்பன் சிட்டில இருந்தாலும், அது ஓரளவுக்கு மேல அவ்வளோதான். இதுக்கு மேல அத குரோ பண்ண முடியாது. அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அங்க தான். முன்னால வந்து அந்த அவேர்னஸ் இல்லாம இருந்தது ரூரல்ல. இப்போ வந்து மீடியாவோட ஆதிக்கத்தினால, ம்ஹ்ம். ஆக்சுவலா ரூரல்ல அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு எல்லாத்த பத்தியும். அவங்களுக்கு விஷயத்த ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான மீடியா இருக்கு. இப்ப டெலிவிஷன்ங்கிறது வெரி பவர்ஃபுல் மீடியா. ஸோ, கிராமம், நகரம் இல்லாம எல்லா பக்கமும் இருக்கிறதுனால, அ இப்ப விளம்பர ஏஜென்சிகளும் இப்ப 2ண்ட் டயர், 3ர்ட் டயர் ஆமா. சிட்டிஸ்ல வர டயர் 2 சிட்டி, ஆரம்பிச்சுட்டாங்க. டயர் 2லாம் இப்ப நெறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா, அது ஜாஸ்தி ஆகுறது தான் கரெக்ட். ஏன்னா, இங்க இருந்து நம்ம புதுசா ஒரு டயர் 2 சிட்டிக்கு யோசிக்கிறதோட, ம்ஹ்ம். அங்க இருக்கவங்களே அந்த விஷயத்த யோசிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா. ஆமா. ஸோ, அதனால இப்ப அந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன என்ன பிடிக்கும்? என்ன மாரி சொன்னா தேவை? ஈஸியா போய் ரீச் ஆகும் கரெக்ட். அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது. தெரியும் அது. ஏன்னா இப்போ நாங்க வொர்க் பண்ற எல்லா